Let us pray. நாம் ஜெபிப்போம். The only living God, the great God who created the universe, who controls the universe, and who is ruling the universe. ஒரே ஜீவனுள்ள தேவனே, முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் கட்டுப்படுத்துகிற ஒரே ஆண்டவராகிய எங்கள் தேவனே, Put the words that you would like to make your people hear as you have done to Moses. மோசேக்கு நீ எப்படி செய்தீரோ அப்படியே உம்முடைய மக்கள் கேட்கத்தக்கதான வார்த்தைகளை எங்கள் வாயிலே போடும்படி ஜெபிக்கிறோம். Give them the ears that will hear what you want them to hear. என்ன கேட்க வேண்டுமோ அவைகளை கேட்பதற்கான செவிகளை எங்களுக்கு தரும்படி ஜெபிக்கிறோம். Give them the determination so that they will do what you want them to do. நீர் எங்களை என்ன செய்ய விரும்புகிறீரோ அதை செய்வதற்கான தீர்மானத்தை எங்களுக்கு தரும்படி ஜெபிக்கிறோம். I pray in the name of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவராகிய Amen. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Visiting the land of Tamilians is always a learning experience. தமிழர்கள் இருக்கின்ற இந்த தமிழ்நாட்டுக்கு வருவது எனக்கு எப்பொழுதுமே ஒரு கற்றுக்கொள்ளும் அனுபவமாக இருக்கிறது. Many times I have come to Madras, but every time I came, I used to think that you are the people whose number will be the biggest among all the different language groups of this country when we go to heaven. நான் ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டுக்கு வரும்போது, குறிப்பாக சென்னைக்கு வரும்போது, உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது பரலோகத்தில் இருக்கிற மிகப்பெரிய கூட்டம் உங்களுடைய கூட்டம் தான் என்று விசுவாசிக்கிறேன். கலைதடி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. Our God is a God of emotion. நம்முடைய ஆண்டவர் உணர்ச்சிகளின் தேவனாய் இருக்கிறார். Because of that, He loves us so much, and He sent His only Son, to Jesus Christ, to this world. அது நிமித்தமாகத்தான் For us. தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்மை நேசித்து இந்த உலகத்திற்கு அனுப்பினார். I have met so many Tamilian friends, and I have some relatives also. அநேக நண்பர்களை சந்தித்திருக்கிறேன். And I found all of them to be highly emotional. அவர்கள் எல்லாரும் இப்படிப்பட்ட நேசிக்கிறவர்கள், உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிறார்கள். Full of love and understanding of people. ஆண்டவரை நேசித்து மக்களுக்கு சேவை செய்வதில். Such being the case, God knows that you are emotional people, and as such, Tamilians will be maximum Indian language speaking people in heaven, I said. நான் முன்பு சொன்னது போல தமிழ் மக்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள், ஆண்டவர் அதிகமாக நேசிக்கக்கூடியவர்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன். If we have to take the credit, I think you're going to take the credit of killing even Thomas when he came down to this Madras area years ago, according to history. ஆண்டவரை நற்செய்தி அறிவிப்பதற்கு தோமா வந்தபோது அவரை கொன்றதும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் தான். So you're emotional, at the same time brave people and determined people to do something. ஒரு பக்கத்தில் உணர்ச்சி வசப்பட்ட மக்கள் தான், அடுத்த பக்கத்தில் செய்ததை நினைத்ததை செய்து முடிக்கின்ற மக்கள் நீங்கள். As I go on, I would like to, before I say much, I would like to congratulate sisters Angelina and others who have been thinking of having this workshop, which is the first of its kind according to me. என்னை பொறுத்தவரைக்கும் இப்படிப்பட்ட முதல் பட்டறை ஒழுங்கு பண்ணி வேலை ஸ்தலத்தில் இயேசு என்ற இந்த பட்டறை ஒழுங்கு பண்ணின சிஸ்டர் ஏஞ்சலிகா அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன். The vision that God has given to Sister Angelica is really very unique one. ஆண்டவர் சகோதரி ஏஞ்சலிகா அவர்களுக்கு கொடுத்த தரிசனம் ஒரு வித்தியாசமானது, பிரத்யேகப்பட்டது. The vision which she has seen is meant for India and Indians. அவர்கள் பார்த்த தரிசனம் இந்தியர்களுக்கு உரியது, இந்தியாவுக்குரியது. This vision is for the development of the country, for the development of the nation, இந்த for the தரிசனம் development of the people. இந்த தரிசனம் நம்முடைய நாட்டின் வளர்ச்சிக்காக, நம்முடைய தேசத்தின் வளர்ச்சிக்காக, நம்முடைய மக்களின் வளர்ச்சியாக கொடுக்கப்பட்ட தரிசனம். It is indeed a pleasing sight for me to see many thousands of people who have gathered here this afternoon to hear her vision. இன்றைக்கு மத்தியானத்திலே, இன்றைக்கு காலை முதல் இம்மட்டுமாக இவ்வளவு திரளான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி தேவன் கொடுத்த தரிசனத்தை நீங்கள் கேட்பது வந்திருக்கிறீர்கள் பார்த்து நான் சந்தோஷப்படுகிறேன். Now the theme of today's workshop is Jesus at workplace. நம்முடைய கருப்பொருள் வேலை ஸ்தலத்தில் இயேசு. So that
the country will develop, so that the people will be happy, so that peace will prevail in this country. அது நிமித்தமாக நம்முடைய நாடு ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படும். அது நிமித்தம் மக்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். I have so many things to share with you, but because of paucity of time, I'll try to cut short myself. உங்களோடு கூட நான் பல காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன், ஆனால் நேரக்குறை நிமித்தம் சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். Today we have gathered here people right from maybe the level of a sweeper or the level of a taxi driver or auto driver up to the level of an IAS officer who is the secretary in the government of Tamil Nadu. இந்த இடத்திலே கூடியிருக்க மக்கள் சாதாரணமான வேலை செய்கிற மக்கள் முதல் கொண்டு டாக்ஸி டிரைவர் ஆட்டோ டிரைவர் போல சாதாரணமான மக்கள் முதல் கொண்டு ஐஏஎஸ் அலுவலர்கள் ஆபீசர்ஸ் வரைக்குமாக நாம் இங்கு கூடியிருக்கிறோம். All of us have our respective places of work. நாம் இருக்கிற இடங்களில் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். Those of you who are domestic help, வீட்டிலே கூட நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கலாம். you may face every day some temptation. ஒருவேளை வீட்டிலே வேலை செய்கிறவர்கள் கூட பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம். Like pinching a little bit of sugar. ஒருவேளை அந்த சாப்பிடுவது சாதாரணமாக சாப்பிடுவது போல ஒரு சர்க்கரை போடுவது போல, pinching a little bit of cooking oil, அல்லது ஒரு எண்ணெயை ஊற்றுவது போல, pinching maybe some tea leaves and so on, மிளகாயை போட்டு சமையல் செய்வதை போல, or maybe even being tempted by some carelessly kept bunch of keys which can be misused for opening receptacles and almirahs for stealing away things. அல்லது வீட்டிலே வேலை செய்கிறவர்கள் அந்த வேலை செய்யும் இடத்தில் இருக்கிற அலமாராக்கள் பீரோக்களை திறப்பதற்கான சாவிகளை பயன்படுத்தி திறப்பதை போல சாதாரண வேலை செய்து கொண்டிருக்கலாம். But God wants you to be good people and not to do that. ஆண்டவர் உங்களை அந்த இருக்கிற இடத்திலே உண்மையுள்ளவர்களாக நல்லவர்களாக திருடு மனப்பான்மையுள்ள நல்லவர்களாக இருக்கும்படி விரும்புகிறார். You may be a driver who is used to stealing petrol or lubricant or even diesel. அல்லது பெட்ரோல் டீசலை போடும்போது திருடுகிற டிரைவர்களை நாம் பார்க்கிறோம். But God doesn't want you to do that. ஆண்டவர் அப்படி நம்மை செய்ய விரும்பவில்லை. You may be a senior government official who is responsible for so many important things and even responsible for proper management of the system and utilization of developmental funds. அல்லது அரசாங்கத்திலே மிக உயர்ந்த பதவியில் நீங்கள் இருக்கலாம். உங்களை நம்பி அநேகர் உங்கள் கீழே வேலை செய்கிறார்கள். பண விஷயத்திலும் நிர்வாகத்திலும் பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். But God doesn't want you to do that. ஆண்டவர் அந்த இடத்தில் அவருக்கு உண்மையாக தவறான காரியங்களை செய்யாமல் இருக்க விரும்புகிறார். I'll not be surprised if there is one or more than one some intelligence officers belonging to the government of India or the state to hear about the talks at this workshop. இந்த இடத்தில் ஒருவேளை அரசாங்கத்தில் வேலை வந்திருக்கலாம். அவருடைய பாசை போன்ற நம்முடைய அன்பு சகோதரர் உமாசங்கரை போல அவருடைய சாட்சிகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். If you happen to be one, I want to tell you that what God wants is just what you also want. That is a society where there will be peace, where there will be harmony, where there will be mutual understanding of each other's problem and brotherhood, so that all of us can live in peace. ஆண்டவர் நீங்கள் வேலை செய்யும் ஸ்தலத்திலே உங்களிடம் எதிர்பார்க்கிற காரியம் இருக்கும் இடத்தில் நீங்கள் சமாதானத்துக்கு காரணமாக இருக்க வேண்டும். ஒருவரை நேசித்து ஒருவரை புரிந்து கொண்டு சகோதரத்துவத்தை நீங்கள் செயல்படுத்துகிற மக்களாக அதிநிமித்தம் சமாதானத்தை கொண்டு வரும் மக்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். I'm sure you'll consider this meeting and the deliberations to be purely a divine matter and nothing to report against. ஆண்டவருக்கு நீங்கள் சாதகமாக ஆண்டவருக்காக செயல்படும் போது உங்களுக்கு விரோதமாக ஒன்றும் செயல்படுவதில்லை. I put in 36 years of IPS service. நான் 36 ஆண்டுகள் IPS பணியில் இருந்திருக்கிறேன். During that period I faced so many situations where my faith in God had been shaken or questioned. அந்த நாட்களில் எல்லாம் என்னுடைய விசுவாசம் தேவன் மீது நான் கொண்டிருந்த விசுவாசத்தை சோதிக்கத்தக்கதாக அசைக்கத்தக்கதாக பல சந்தர்ப்பங்கள் வழியாக நான் கடந்து போயிருக்கிறேன். When I wrote the Union Public Service Commission examination to enter into the All India service in 1966, 1966 ஆண்டு என்னுடைய படிப்பை முடித்து அந்த கமிஷனருக்கு நான் சென்றபோது I was given the Indian Police Service. நான் போலீஸ் சர்வீஸிலே அப்படிதான் நுழைந்தேன். I never wanted to be a policeman or police officer.
நான் ஒரு போலீஸ்காரனாகவோ ஒரு போலீஸ் ஆபீசராக இருக்க விருப்பமே இல்லை. Or for that matter, any uniform wearing officer. அது யூனிஃபார்ம் போட்டு எதையும் வேலை செய்யக்கூடாது என்று தான் யோசித்தேன். We are having our IPS training at Mount Abu in Rajasthan, and it was for 1 year. ஐபிஎஸ் ட்ரைனிங்காக அந்த மாட்டுப்பூர் இடத்திலே ஒரு வருஷம் தங்கி இருந்தேன். After we had finished 6 months, one day a thought came to me. ஒரு 6 மாதம் இருக்கும் ஒரு நினைவு எனக்கு வந்தது. Well, I have been saluting my seniors every day, but for the past 6 months, I have not saluted God who has sent me here. Why don't I go to church tomorrow and salute him? 6 மாதங்களாக எனக்கு மூத்த ஆபீசர்ஸுக்கு தான் நான் வணக்கம் தெரிவித்திருக்கிறேன். என்னை இந்த இடத்துக்கு அனுப்பின ஆண்டவருக்கு நான் வணக்கம் தெரிவிக்கவில்லையே, அவரை ஆராதிக்கவில்லையே. இந்த ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் ஆலயத்திற்கு போய் ஆண்டவரை தொழுது கொள்ள தீர்மானித்தேன். It was a Saturday morning. அது சனிக்கிழமை காலை. It was a holiday. அது ஒரு விடுமுறை நாள். So I put on my uniform and went to the nearby church and entered into the church. அந்த யூனிஃபார்ம் போட்டுக்கொண்டு அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆலயத்துக்கு நான் சென்றேன். I said a short prayer. ஜெபித்தேன் அங்கு. God, I have come here to consult with you. You know that I am not happy to be in police. ஆண்டவரே, எனக்கு போலீஸாக விருப்பமில்லை, ஆனாலும் நீர் என்னை அனுப்பியிருக்க அதற்கு நான் இங்கே வந்திருக்கிறேன். But God, okay, if you want me to be in police, I'll be there, provided. ஆண்டவரே, உமக்கு விருப்பமானால், இதுதான் உம்முடைய சித்தமானால் நான் போலீஸ் ஆபீஸாக இருக்கும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. That you will be wherever I go, wherever I work with me. நான் போகுமிடமெல்லாம் நீர் என்னோடு வர வேண்டும். நான் எந்த இடத்துல வேலைக்கு சென்றாலும் என்னோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவருக்கு ஒரு நிபந்தனை கொடுத்தேன். So that people will be able to know that I am a Christian police officer. அது நிமித்தம் ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள் இவர் ஒரு கிறிஸ்தவ போலீஸ் ஆபீசர் என்று சொல்லி. So that I'll be able to work well, so that people will feel happy and I'll glorify your name. அப்படி செய்வதனாலே ஜனங்களை சந்தோஷப்படுவது மட்டுமல்ல, உம்முடைய நாமத்திற்கு நான் மகிமை கொண்டு வருவேன். This was a short prayer. இதுதான் நான் செய்த மிக சிறிய ஜெபம். But I want to tell you that this was a prayer where I invited God to be with me always. ஆனால் இந்த ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் என்னோடு எப்பொழுதும் இருக்கும்படி நான் அவரை வரவழைத்தேன் என்று சொல்ல வேண்டும். Are you inviting God to be with you always? நீங்கள் அப்படி ஆண்டவரை கூப்பிடுகிறீர்களா? ஆண்டவரே என்னோடு எப்பொழுதும் வரும், நான் எங்கு சென்றாலும் எந்த வேலையில் இருந்தாலும் என்னோடு இரும் என்று நீங்கள் அழைத்திருக்கிறீர்களா? You know what happened to people whose prayers were for the presence of God with them, and when God was present with them, what had happened? ஆண்டவர் பிரசன்னமாகி ஆண்டவர் நம்மோடு இருந்தால் நமக்கு என்ன நடக்கும்? We see such people, many of them in the Bible. அநேகர் அப்படிப்பட்ட ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணராமல் இருக்கிற மக்களையும் காண்கிறோம். For example, Joseph was one. உதாரணமாக யோசேப்பை பற்றி பார்க்கிறோம். Joseph was in the pit and God was with him. யோசேப்பு அவன் குழியிலே போடப்பட்டிருந்தான், அங்கும் ஆண்டவர் அவனோடு இருந்தார். God was in the palace. அரண்மனையில் Joseph was in the palace and God was with him. யோசேப்பு பார்வோனின் அரண்மனையில் இருந்தான், அங்கும் அவனோடு தேவன் இருந்தார். Joseph was in the prison, but God was with him. சிறைச்சாலையிலே யோசேப்பு இருந்தான், அங்கும் தேவன் அவனோடு இருந்தார். As God was present with him, Joseph became the prime minister and he was the ruler of the kingdom. ஆண்டவர் அவனோடு இருந்தபடியால் தான் யோசேப்பு அந்த ராஜ்யத்தின் அதிபதியாக எகிப்துக்கு தலைவனாக மாறிவிட்டான். God was with Moses. As such, nothing happened when he was hurt into the lion's den. மோசேயோடு தேவன் இருந்தபடியால் தான் மோசே ஆண்டவருக்காக பல காரியங்களை சாதிக்க முடிந்தது. அப்படிப்பட்ட காரியத்தை பார்க்கிறோம். God was with them when Shadrach, Meshach, Abednego were thrown into the fire. சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ அவர்களை நெருப்பிலே போடப்பட்ட போதும் தேவன் அவரோடு இருந்தார். Are we the people with whom God is present today? இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆண்டவருடைய பிரசன்னத்தை விரும்புகிற மக்களாக நாம் இருக்க முடியும். ஆண்டவர் விரும்புகிறார். Whichever may be your placement, whichever may be your work, the type of work you do, if God is with you, He is going to be with you and He is going to help you in wonderful ways, and you'll only experience how great our God is when He is present with you. நீங்கள் எந்த வேலையை செய்து கொண்டிருந்தாலும், எந்த இடத்துல வேலையில் இருந்தாலும், அந்த இடத்தில் ஆண்டவர் உங்களோட கூட இருக்கும்போது ஆண்டவர் எவ்வளவு உண்மையுள்ளவர் என்பதை நீங்கள் அனுபவிக்க முடியும். My short prayer asking God to be with me always was answered, and I want to tell you that till today, அன்றைக்கு நான் செய்த அந்த சிறிய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். இன்று வரைக்கும்
God has been with me in many wonderful ways, and I have not faced any serious situation where I could not handle issues or matters because of the presence of God. ஆண்டவர் என்னோடு இருக்கிறபடினாலே எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அவைகளை தீர்ப்பதற்கான கிருபையும் ஆண்டவர் தந்து கொண்டிருக்கிறார். I hate corruption from the first day of my joining the police service. போலீஸ் சர்வீஸ்ல நான் சேர்ந்த முதல் நாள் முதல் கொண்டு I used to have the Bible verse that is proverb, the fear of God is the beginning of wisdom. அந்த நாளிலிருந்து நான் ஒரு வசனத்தை அதிகமாக நினைத்து அதை பயன்படுத்தி வருகிறேன். நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். So as a police officer, I used to think that if I commit financial mistakes or financial dishonesty, God will punish me. நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் பண விஷயத்திலே தவறாக இருக்கும்போது ஆண்டவர் என்னை தண்டிப்பார். He may remove either my wife or my children, which I will not be able to bear. ஒருவேளை என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகளையும் நான் இழக்க வேண்டியிருக்கும். So I used to jump across so many potholes or money holes of life. என் வாழ்க்கையில் அநேக இப்படிப்பட்ட பள்ளங்கள், இப்படிப்பட்ட குழிகளை எல்லாம் நான் தாண்டி போக வேண்டியிருந்தது. Till today, by God's grace, I can still say that I have not taken any bribe. I have not accepted any bribe for any particular issue or matter from anybody. இன்று வரைக்கும் நான் சொல்ல முடியும், பண விஷயத்திலே உண்மையுள்ளவனாக யாரிடத்திலும் ஒரு பைசா கூட லஞ்சம் வாங்காதபடிக்கு என்னுடைய போலீஸ் அலுவலகத்திலும் போலீஸ் ஆபீசராகவும் இருக்கும்படி கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கார். கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். When I was superintendent of police in Mandya district, அந்த மண்டியா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல நான் போலீஸ் ஆபீசரா இருந்தபோது one day the chief minister was passing by, Mr. Devraj Ars. ஒரு நாள் அப்பொழுது முதல்வராக இருந்த தேவராஜ் ஜஸ் என்கிற கர்நாடக முதல்வர் நான் இருக்கும் இடத்தை தாண்டி சென்று கொண்டிருந்தார். He sent a word that he wanted to have a wreath to be placed on the dead body of his friend Subarao. அவருடைய நண்பர் சுபாராவ் இறந்து விட்டார். எனவே அவருக்கு ஒரு ரீத் வைக்க வேண்டும், ஒரு மலர் வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லி அனுப்பினார். And he said he would wait for that wreath at a particular point of place where I should go and deliver to him. அந்த குறிப்பிட்ட இடத்துல நான் இருக்கிறேன், நான் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து அந்த மலரை அந்த ரீத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார். When I reached there, I inquired because he was not there. When the CM came, they said he was coming and he didn't stop anywhere. நான் அவர் இருக்கிற இடத்துக்கு போய் பார்த்தேன், அந்த இடத்துல அவர் இல்லை, அவர் இங்குமங்குமான தேடி பார்த்து கொண்டிருந்தேன். The place where that funeral was taking place was another 25 kilometers away from there. அந்த சவம் இருக்கிற இடம் அந்த இன்னொரு இடத்தில் தான் அந்த அடக்கம் நடக்கப்பட்டிருக்கு. அது இங்கிருந்து 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறது. According to the protocol, I'm not supposed to cross my district boundary and go to that far. என்னுடைய அலுவலகத்தினுடைய நிபந்தனையின்படி நான் இருக்கும் அந்த இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு நான் போக கூடாது, மற்ற இடத்துக்கு செல்ல கூடாது. So I took it back to my office. என்னுடைய ஆபீஸ்ல நான் சொன்னேன். I asked the inspector how much it cost. அந்த எப்படியாகிலும் போய் சேர்க்க வேண்டும். He said 75 rupees. 75 ரூபாய் இதற்கான காரியம். Then I started thinking, who should pay this money? இந்த 75 ரூபாய் கொடுப்பது யார்? If I have to pay, my salary is not that much. It will disturb my budget. அந்த நான் கூட அந்த காலத்துல 75 ரூபாய் அவ்வளவு என்னால கொடுக்க முடியாது, அது பெரிய தொகையா இருந்தது. If I ask my DSP or inspector or even a constable, everyone will say, yes sir, no problem. இன்ஸ்பெக்டரோ கான்ஸ்டபிள் சொல்லியிருந்தா அவங்க உடனே சரி சார் நாங்க செய்யறோம்னு சொல்லியிருப்பாங்க. But I said to myself, if I ask anybody to give my officers who are getting lesser pay than me, it will not be correct. So the CM himself should pay. That was my decision. எனக்கு கீழே வேலை செய்கிற இடத்துல நான் கேட்டால் அது சரியாக இருக்காது. என்னை விட குறைவாக சம்பளம் வாங்குகிறவர்கள், எனவே நானே என் சொந்த காசிலே செலவு செய்து அந்த காரியத்தை செய்து முடித்தேன். The next day he was coming back towards Bangalore and I was waiting for him at the outskirts of Mandya. அடுத்த நாள் அவர் திரும்பி வந்து கொண்டிருந்தார். நான் இருக்கும் இடம் மந்தியா என்ற அந்த டிஸ்ட்ரிக்ட்ல நான் நின்று அவர் வருகைக்காக பார்த்து கொண்டிருந்தேன். I stopped his motorcade and I told him, sir, I came running after you yesterday with the wreath, but it seems you never stop anywhere. அவர் போகும் வழியில எங்குமே நிற்கவில்லை, நிற்காமலே போய்விட்டார். He said, the function is over. அவர் சொல்லாரு ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. But I said, sir, it cost 75 rupees. அது எனக்கு 75 ரூபாய் இதுக்கு செலவாகி விட்டது.
I don't know which of the police officers or any other officer would ask the chief minister of the state to pay 75 rupees for the rates that he had ordered. Probably most of them will say, okay, it's a small matter, forget it. But I told the chief minister to pay, and he gave me 75 rupees. I took it to my office and gave it to my PA, who in turn gave it to the wreath makers, and the deal was over. அந்த ரீத்து செய்வதற்கான விலை 75 ரூபாய். தைரியமாக நானே முதலமைச்சருடைய ஐயா இதனுடைய ரீத்தினுடைய விலை 75 ரூபாய் என்று சொல்லி அதற்கான பணத்தை அவர் கொடுத்தார். அதை என்னுடைய ஆபீசரிடத்தில் கொடுத்து அதற்கான உரிய காரியங்களை நான் செய்து இப்படியாக நான் அந்த காரியத்தில் ஈடுபட்டேன். During the British time, our country was having honest people in the form of Christians. பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் நாட்களிலே கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். அவர்கள் உண்மையுள்ளவர்களாக நாணயமுள்ளவர்களாக இருந்தார்கள். In every government office, the accountants were believers, Christians. Even treasurers were Christians. ஒவ்வொரு அரசாங்க அலுவலகத்திலும் அங்கிருந்த பொருளாளரோ அங்கிருந்த அரசாங்க அதிகாரிகளோ நல்ல கிறிஸ்தவர்களாக விசுவாசிகளாக இருந்தார்கள். They were considered to be honest and trustworthy people. அவர்கள் உண்மையுள்ளவர்களாக நல்லவர்களாக நேர்மையாளர்களாக இருந்தார்கள். But today, all such posts, which were the monopoly of the Christians, have gone to the hands of other community people. இன்றைக்கு அந்தந்த இடத்திலெல்லாம் மற்றவர்கள் தான் இருக்கிறார்கள், மற்ற ஜனங்கள் இருக்கிறார்கள். Because I believe they have become equal to us, or they have become more equal, better than us. அப்படிப்பட்ட மக்கள் நமக்கு சமமாக அல்லது நமக்கு மேலாக உயர்வு பெற்று அவர்கள் தான் இடத்திலே காணப்படுகிறார்கள். So this is one place where we have to always try to compete in terms of honesty and dependability with other communities. எனவே நம்மோடு வேலை செய்கிற மக்கள் அவர் உயர்ந்த அதிகாரியா இருக்கலாம், மற்றவர்கள் அவர்களுக்கு முன்பாக உண்மையிலும் நாணயத்திலும் நேர்மையிலும் நாம் போட்டி போட்டுக்கொண்டு முன்பாக காணப்பட வேண்டும். Now, if you are an officer who is the boss of your organization, ஒருவேளை உங்கள் அலுவலகத்திலே உங்கள் தலைவருக்கு நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கலாம் அல்லது நீங்களே ஆபீசராக இருக்கலாம். whether this is public office or private office, wherever you are, you have a responsibility. அது பொது துறையாக இருக்கலாம் அல்லது மற்ற துறைகளாக இருக்கலாம். எந்த துறையாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. In my case, whenever I am transferred to a district or some other post as the head of the department, I'll always see that everything in my office is okay. நான் எந்த இடத்துக்கு அலுவலகத்துக்கு மாற்றத்திற்கு சென்றாலும் அந்த இடத்தில் நான் செய்கிற முதலாவது காரியம் எல்லாம் ஒழுங்கும் கிரமமாக சரியாக இருக்கிறதா என்று பார்ப்பேன். First thing I'll do is I'll visit each and every bathroom, toilet, and I'll see that not a drop of water is wasted, no leakage is there. நான் செய்கிற முதலாவது காரியம் இந்த கழிவறை டாய்லெட்டுக்கெல்லாம் சென்று அங்கு தண்ணீர் வீணாகிறதா, ஒரு சொட்டு தண்ணீர் கூட வீணாக கூடாது என்று எண்ணத்தோடு அவளை நான் முதலாவது சரி செய்து பார்ப்பேன். I know that drops of water will make an ocean. ஒரு சின்ன சிறு துளி தான் பெருவெள்ளமாக மாறுகிறது. Therefore, even wasting a single drop of water is a waste. எனவே அது ஒரு சின்ன துளி தண்ணீர் கூட வீணாய் போக கூடாது. And if I see in my office some people using electricity when skylight is still light enough for reading, I'll tell them not to use electricity. என்னோட அலுவலகத்திலே நல்ல சூரிய வெளிச்சம் இருக்கும். அந்த நேரத்தில் லைட் போட்டு வச்சிருப்பாங்க. அப்படி போடக்கூடாது சொல்லிட்டு அவங்களை அறிவுறுத்துவேன். So also electric fan. அந்த ஃபேன் கூட அப்படித்தான். When I was MP, 15th Lok Sabha MP, நான் 15வது லோக்சபா 14th Lok Sabha 14வது லோக்சபாவுடைய எம்பியாக இருந்தபோது the first thing I noticed was careless use of electricity in parliament. பாராளுமன்றத்திலே நான் பார்த்த முதலாவது காரியம் தேவையில்லாத மின்சாரத்தை வீணாக செலவழிப்பதை நான் பார்த்தேன். In the big parliament hall or everywhere in the ministers' rooms and all other places where air conditioners are used, I found these machines are put on even when nobody was inside. யாருமே உள்ளே இருக்க மாட்டாங்க, ஆனாங்க ஏசி ஓடிக்கொண்டிருக்கும், அமைச்சர் அறையிலும் மற்றும் பாராளுமன்ற அறைகளிலும் இப்படியாக ஓடிக்கொண்டிருக்கும். அதை நான் முதலாவது கவனித்தேன். I wrote a personal letter to the speaker. உடனடியாக சபாநாயகருக்கு தனிப்பட்ட விதத்திலே கடிதம் எழுதினேன். And I suggested economic measures. அதற்கான காரியங்களை செய்ய வேண்டும் என்று நான் எழுதி கொடுத்தேன். According to that, a notice was issued by the speaker prohibiting
careless use of electricity and water in all the rooms in parliament. அது நிமித்தமாக இப்படிப்பட்ட தேவையில்லாத வீணாக செலவழிக்கிற காரியங்கள் மின்சாரத்தையோ மற்றும் தண்ணீரையோ செலவழிக்க கூடாது என்று சொல்லி சபாநாயகர் அலுவலகத்திலிருந்து எல்லாருக்கும் கடிதம் எழுதப்பட்டது. Now, in every responsibility that you are placed, நீங்கள் எந்த பொறுப்பில் இருந்தாலும் you have to feel that you are the owner, not the coolie or the employee. நீங்கள் தான் அதற்கு பொறுப்பாளிகள், எஜமான்கள் என்று எஜமாட்டி நினைத்துக் கொள்ள வேண்டும். ஏதோ நான் வேலைக்கு போறேன், கூலிக்காக வேலை செய்யறேன் அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. Lack of sense of responsibility or ownership is a thing which is spoiling our quality of work and our mental setup. இந்த பொறுப்பில்லாத காரியங்கள் தான் நம்முடைய தரத்தை பாதிக்கிறது, நம்முடைய மனநிலையும் வேலை ஸ்தலத்திலே பாதிக்கிறது. Here, according to Sister Angelica's vision, சகோதரி சிஸ்டர் ஏஞ்சலிகாவுடைய தரிசனத்தின்படி, education is considered to be number one tool for improvement in every aspect of life. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளுக்கும் மிக முக்கியமான தேவைப்படுகின்ற முதலாவது காரியம் கல்வி என்பதை அவர்கள் சொல்லுகிறார்கள். And it is important that all of us should pay proper attention to education, and all the new schemes which she has brought out, I consider them to be worthy of trial. அவர்கள் சொன்ன அந்த பள்ளியின் காரியங்கள், படிக்க வேண்டிய காரியங்கள், கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் எல்லாம் மிக முக்கியமானவைகள். அவைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவைகளுக்கு நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று கருதுகிறேன். Now, coming back to the presence of God with us. ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு இருப்பதை குறித்து சொல்லிக் கொண்டிருந்தேன், அதை பற்றி சொல்லுகிறேன். Many times God had used me, a sinner, unworthy man, to demonstrate how powerful is the name of Jesus Christ. அநேக முறை நான் பாவியாக இருந்தாலும் தகுதியற்றவனாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வல்லமை எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை என் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். As a believer, I know that the name of Jesus Christ is the most powerful weapon that I can use of for doing some wonderful things like miracles, like driving away devils from possessed people. இயேசுவின் நாமத்தின் வல்லமை எவ்வளவு பெரிது என்பதை உணர்ந்திருக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் வல்லமையினாலே அற்புதங்களை செய்ய முடியும், பிசாசுகளை துரத்தக்கூடிய அற்புதங்களை எல்லாவற்றையும் நான் கண்டிருக்கிறேன். God had used me 8 times in expelling such spirits from possessed people so far. அப்படிப்பட்ட அனுபவங்கள் 8 முறை கர்த்தரை பயன்படுத்தி இருக்கிறார். அசுத்தாவினாலே பிடிபட்ட மக்களை இயேசுவின் நாமத்தை சொல்லி விடுதலையாக்க 8 முறை கர்த்தரை பயன்படுத்தி இருக்கிறார். All the 7 instances had taken place when I was in active service. இருக்கிற இடத்தில் அதே வேலை ஸ்தலத்தில் இருக்கும்போது தான் நடக்கிறது. I believe some people are questioning why you're doing your worship service when you're in government service. நீ அரசாங்க அலுவலகத்தில் வேலை செய்கிறாயே என்றாலும் ஏன் இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கேள்வி கேட்கிற மக்களும் உண்டு. By doing my spiritual activities, if I keep myself to be a good human being, a good officer, will not the credit, will not the benefit go to the public themselves and the government itself? ஆண்டவருடைய பிள்ளையாக நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வேலையில் உண்மையாக நான் ஆண்டவருக்கென்று இருக்கும்போது ஆண்டவருடைய ஊழியத்தையும் செய்யும்போது அதிநிமித்தம் வருகின்ற பலன் அரசாங்கத்துக்கு தானே போய் சேருகிறது. All these casting away evil spirits had taken place when I was in active government service. நான் அரசாங்கத்திலே ஐபிஎஸ் ஆபீசராக இருந்து கொண்டிருக்கும் போதுதான் ஒரு பக்கத்தில் வேலை செய்ய மறுபக்கத்தில் இப்படிப்பட்ட பிசாசுகளை துரத்துகின்ற அந்த ஊழியத்தையும் செய்து கொண்டிருந்தேன். One day a lady was a man of 6 footer. ஒரு நாள் ஒரு மனிதன் 6 அடி உயரமான மனிதன் எனக்கு முன்பாக கொண்டு வரப்பட்டான். He was brought to my residence. அவனின் வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டான். One morning, ஒரு காலையிலே அவன் வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டான். When I was about to get into my official car, I saw this man and I could identify him to be spirit possessed person. நான் என்னுடைய காருக்குள் போகும் நேரம் வந்தது. அந்த நேரத்தில் தான் இந்த மனிதனை நான் பார்த்தேன். 6 அடி உயரமான மனிதன். அவனை பார்த்த உடனே தெரிந்து விட்டது அவன் பிசாசினாலே பிடிக்கப்பட்டிருந்தான் என்று சொல்லி. So I took him to the innermost part of my bungalow, to a bedroom. நான் அவனை என்னுடைய வீட்டுக்குள்ளாக அழைத்து சென்று என்னுடைய ஒரு இடத்திலே உள்ளான அறைக்குள்ளாக அழைத்து சென்றேன். As I said, I was wearing my police uniform already. என்னுடைய போலீஸ் யூனிஃபார்ம் தான் போட்டுக் கொண்டிருந்தேன். I started giving command to the spirit to leave that man.
அந்த பொல்லாத பிசாசு அவனை விட்டு நீங்க வேண்டும் என்று நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். But he retorted back and said, I'll not go. அது திருப்பி சொல்லிச்சு, நான் போக மாட்டேன். And he was trying to come out to the front door. அந்த அந்த உள்ளான அறைக்குள்ளிருந்து வெளியே ஓட ஆரம்பித்தான். Here the next road was a highway, national highway. அதுக்கு பக்கத்துல இத மாதிரி தான் ஒரு நேஷனல் ஹைவே, தேசிய நெடுஞ்சாலை இருக்கிறது. As he was stronger than me, he pulled me and I could not hold him back. நான் அவரை பிடிக்க முடியல, அவன் என்ன இழுத்து கொண்டிருந்தான். I shouted and I asked my wife to come and help me, and all the police constables who were there, they came and helped me. So we pinned him down with force. என்னுடைய மனைவியை கூப்பிட்டேன், அங்கிருந்த போலீஸ் ஆபீசர் எல்லாம் உடனே கூப்பிட்டேன், அவர்கள் எல்லாரும் ஓடி வந்தார்கள். I kept on shouting at the devil to leave him in the name of Jesus Christ. Then after some struggle, the devil left him. நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிசாசே போ என்று விரட்டினேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பிசாசு ஓடிவிட்டது, போய்விட்டது. He became normal person again. அவன் ஒரு சாதாரணமான மனிதனாக மாறிவிட்டான். By doing this miracle, by casting away the evil spirit from this man, can anybody consider that I had done something wrong? I have done something objectionable? இந்த பொல்லாத பிசாசை இந்த மனுஷனிலிருந்து நான் இயேசுவின் நாமத்தினாலே துரைத்திருக்கிறேனே, இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்தேனே, நான் செய்த தவறு என்று யாராவது சொல்ல முடியுமா? Recently in Hubli in Karnataka, ஹூப்ளி கர்நாடகாவிலே சமீபத்தில் நடைபெற்ற காரியம், when I was attending a big function like this, இதே போல ஒரு பெரிய கூட்டத்தில் நான் இருந்தேன். a boy of 9 or 10 came running towards me, shouting and screaming. ஒரு 9-10 years. 9-10 வயசுள்ள ஒரு சின்ன பையன் ஓடி வந்தான். And I was standing just there waiting for him to reach me. அந்த பையன் சத்தம் போட்டுக்கொண்டே ஓடிக்கொண்டு வந்தான், நான் இங்கே நின்று கொண்டிருந்தேன். So when he reached me, I bent down and I held him so tightly. And I commanded the devil to leave him in the name of Jesus Christ 3 times. அவன் ஓடி வந்து நானும் அவனத்திலே பக்கத்தில் சென்று அவனை இறுக பிடித்துக்கொண்டு இயேசுவின் நாமத்தினாலே அந்த பிள்ளை பிடித்திருந்த பிசாசு போய் என்று நான் கட்டளையிட்டேன். The devil left him and he became normal again. அந்த பிசாசு அவனை விட்டு ஓடிவிட்டது, அவன் சாதாரண மனித பையனாக நல்ல பையனாக இருந்தான். When I asked his father how long the devil has tortured him, he said 4 days and 4 nights. அவங்க அப்பாவை பார்த்து கேட்டேன், எவ்வளவு நாளா இப்படி கஷ்டப்படுறான்னு சொல்லி, பிசாசு கஷ்டப்படுறான்னு அவர் சொன்னாரு, 4 பகல் 4 இரவுகள் இவ்வளவு வேதனையோட அந்த பிள்ளை பிசாசினாலே கஷ்டப்படான்னு சொன்னார். In Mark chapter 16 verse 17 to 18, we have seen Jesus telling that there will be 5 signs to identify my witnesses. மார்க் 16ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களிலே இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் தன்னை விசுவாசிக்கிறவர்கள் செய்கின்ற அடையாளங்கள் குறித்து 5 காரியங்கள் அங்கு சொல்லுகிறார். These 5 signs are nothing but, number 1, 5 அடையாளங்கள் என்ன? முதலாவது, driving away the devils from possessed people. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். Sign number 2, talking in spiritual tongues. இரண்டாவது அடையாளம், நவமான பாஷைகளை பேசுவார்கள். Number 3, drinking poisonous water. சாவுக்கு ஏதுவான காரியத்தை குடித்தாலும் அதனை சேதப்படுத்தாது. One is being beaten by serpent, the 4th. சர்ப்பங்களை கடித்தால் சர்ப்பங்களை எடுப்பார்கள், சர்ப்பங்கள் கடித்தாலும் அவங்களுக்கு ஒன்றுமாகாது. And the 5th and the last one is laying your hand in the name of Jesus Christ and the sick man becoming healed. இயேசுவின் நாமத்தில் வியாதியஸ்தர்கள் கைகளை வைக்கும்போது வியாதியஸ்தர்கள் சுகமாவார்கள். Here I used to wonder, நான் யோசித்தேன், of all these 5, how Jesus had put this casting away the evil spirits at number 1. இந்த 5 காரியத்தில் முதலாவது சொல்லப்பட்ட காரியமே பிசாசுகளை துரத்துவல் என்ற காரியம். The conclusion that I came to is that, நான் இதை யோசிக்கும்போது இந்த முடிவுக்கு நான் வந்தேன். during the time of Jesus Christ, what was wanted was that the whole world should know that he was the Son of God. இயேசு கிறிஸ்து உலகத்தில் இந்த நாட்களிலே முழு உலகம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? அவர்தான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி. But people did not believe in what he said, more so his neighbors, because they saw him growing up as a child. அவர் இயேசுவை சிறுவயதிலிருந்தே பார்த்தபடினாலே அவர் இயேசு சொன்னதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை நம்பவில்லை. But Jesus himself alone knew that he was the only one, the only way, the only truth and the only life, but none else. இயேசுவுக்கே தெரியும், இயேசுவே சொன்னார், இயேசு ஒருவர்தான் வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன் என்று அவரே சொன்னார். And he had to publicize who he was and what he could do, etc., even in that time.
ஆனால் அந்த நேரத்தில் தன்னை வெளிப்படுத்துவதற்காக, மற்ற மக்களுக்கு முன்பு தன்னை வெளிப்படுத்துவதற்காக அவர் செய்த காரியம் என்ன? By conducting this kind of miracles, driving away evil spirits from possessed people, people used to come together and witness such incidents, and gradually they started believing in Jesus. இயேசு அற்புதங்களை செய்தார். பிசாசினால் பிடிக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலை கொடுத்து அந்த பிசாசுகள் ஓடுவதை மக்கள் பார்த்தார்கள். இந்த அற்புதங்கள்லாம் பார்த்து இயேசுவை தேடி திரளான மக்கள் வர ஆரம்பித்தார்கள். Witnessing Jesus Christ in our workplaces is what you and I have to do. நம்முடைய இருக்குமிடத்தில் இயேசுவுக்கு சாட்சியாக வாழ வேண்டுவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? If you have no courage to show the power of the mighty God whom you believe in, then what's the use of you being known as a believer? நீ விசுவாசிக்கிற தேவனுடைய வல்லமை என்ன என்பதை நீ வேலை ஸ்தலத்திலே காட்டாவிட்டால் விசுவாசியாய் அங்கு இருப்பதில் என்ன பிரயோஜனம்? In my office as SP rank or DIG rank or even later on, என்னுடைய அலுவலகத்தில் என்னுடைய எஸ்பி ரேங்கிலும் என்னுடைய டிஎஸ்பி ரேங்க்ல இருந்தபோது there were so many occasions where I had to deliberately speak out that I was a believer. நான் ஒரு தேவனுடைய பிள்ளை, நான் ஒரு விசுவாசி என்பதை தைரியமாக பல நேரத்திலே சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் வந்தது. I used to pray for solution of cases which are brought before me by families or people who are quarreling, and every time when I negotiated and could find solution, I used to pray to God in my office itself in their presence, and God's name used to be glorified. எனக்கு முன்பாக பலர் பிரச்சனையோடு கூட வருவார்கள், பல பிரச்சனைகளை கொண்டு வருவார்கள். அவைகளையெல்லாம் தீர்ப்பதற்காக நான் அவர்களுக்கு முன்பாகவே ஜெபித்து தான் அந்த காரியத்தை நான் சொல்வேன், ஆண்டவர் கொடுக்கும் ஆலோசனை சொல்வேன். அது நிமித்தமாக அநேக பிரச்சனைகள் தீர்ந்திருக்கிறது. அது நிமித்தம் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டிருக்கிறது. In one of the central government offices which I was in charge of in the Northeast years ago, அநேக சில வருஷங்களுக்கு முன்பாக நான் இருக்கும் பணி செய்த இடத்திலே ஒரு ஆபீசர் இருந்தார். one young man died suddenly one night after screaming. ஒரு வாலிபன் திடீரென்று ஒரு இரவு சத்தம் போட்டான், அடுத்த நிமிஷம் மரித்து விட்டான். No wound was found in his body. அவனுடைய சரீரத்தில் எந்த காயமுமே இல்லை. But a small reddish spot was found here below his chin bone. அவனுடைய இந்த இடத்திலே ஒரு சிகப்பான ஒரு சின்ன அடையாளம் ஒன்று தான் இருந்தது. வேற எந்த அடையாளம் இல்லை. அவன் செத்து போயிருந்தான். It was as small as a grain. ஒரு சின்ன அரிசி, அல்ல சின்ன நெல்லை போல சின்ன துளியான ஒரு சிகப்பு இருந்துச்சு, அவ்வளவுதான். But in the evening it became 6 inches long. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அது ஒரு 6 அங்குலமாக மாறிவிட்டது. There was a report that area happens to be the area where dead souls used to pass by according to Hindu belief. இந்துக்களுடைய எண்ணத்தின்படி அந்த இடத்துல செத்த ஆவிகள் நடமாடும் இடம் அந்த இடம் என்று சொல்லப்பட்டது. One day I organized a prayer meeting and I invited Christians to come over there. They all came and we put the pictures of Jesus Christ in all the rooms and cast the devils to get out from that area to அப்படிப்பட்ட இடத்துல இந்த மாதிரி சாவு நடந்துச்சு. ஆனா நான் போய் சேர்ந்த பிறகு அந்த நரைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை நாம் மையப்படுவதற்காக இயேசுவின் படங்களை வைத்தார்கள், இயேசுவை துதிக்க ஆரம்பித்தார்கள், இயேசுவுக்காக அந்த இடத்துல சொல்ல ஆரம்பித்தார்கள். அந்த அசுத்தாவிகள் எல்லாம் அங்கிருந்து போய்விட்டன. After that group prayer was said, the devil never came back. அதன் பிறகு அங்கு குழு ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது. இந்த பிசாசினுடைய தொல்லை எல்லாம் அங்கு வரவே இல்லை. So my brothers and sisters, அன்பான சகோதர சகோதரிகளே, whichever may be your responsibility, please see that you are the best there. உன்னுடைய பொறுப்பு எதுவாக இருந்தாலும் உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் நீ சிறந்தவனாக இருக்க வேண்டும். As I was coming this way this morning, I saw garbage scattered in a number of places in the streets of Madras, Chennai. சென்னையிலே நான் வந்து கொண்டிருந்த போது ரோடுகளை பல இடங்களில் இப்படி பார்த்தேன். I thought this must be due to the fact that no Christian sweepers are around. நான் யோசித்தேன், கிறிஸ்தவர் அல்லாதவங்க இருக்கிறாங்க, அதனால தான் இதெல்லாம் இங்கே வச்சிருக்காங்கன்னு யோசிச்சேன். If Jesus were the sweeper, if Jesus were the cook, if Jesus were the driver, he will be the best, I thought. நான் யோசிச்சேன், இதன் மத்தியிலே ஒரு நன்றாக கார் ஓட்டக்கூட வந்து அவன் தான் மிக சிறந்தவனாக இருக்கும்னு யோசித்தேன். Well, many more things are there to be shared with you, but I think we'll have to leave it for next meeting because the time is up. நேரமாகி விட்டனால நான் இதோடு முடிக்கிறேன். So let us continue to witness in our workplaces the power of the living God and the eternal life-giving gift of Jesus Christ. நாம் இருக்க இடங்களிலே, நாம் வேலை செய்யும் இடங்களிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வல்லமை அறிவிக்க வேண்டும்.
இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையின் காரியங்களை அறிவித்து மற்றவர்களுக்கு முன்பாக May நாம் God- சாட்சியா இருக்க வேண்டும். May glory be to God, the Father and the Son and the Holy Spirit. பிதாவாகிய Thank you. தேவனுக்கும் குமாரனாகிய இயேசுவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரி.